Friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட்டை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகி இருந்தால் போதும், ரொம்பவும் ப்ரௌன் ஆக வேணாம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். நம்ம முட்டைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா முட்டையை பீட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரியே போட்டுக்கோங்க. மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கறி மசால். நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன், நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இது கரம் மசால், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் இருக்கேன், நீங்கள் வெண்ணெய் நெய் எது வேணாலும் போட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அகலமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா ப்ரெட்டை போட்டு 2 சைடு இது பண்ணுறதுனால கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும். ஊற்றி ஒரே நிமிஷத்துலேயே நான் ப்ரெட்டு இதில் போட்டுக்கோங்க. இது திருப்பி இன்னும் இந்த சைடு இப்படி போட்டுக்கோங்க. இப்படி எல்லா சைடும் கவர் பண்ணிவிடுங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், கட்டர் மாதிரி. இந்த ஸ்பூன் கடையிலே விற்குது, இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோசைக்கல்லையே இருக்கும்போது சூடாக கட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக கட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.